நாங்கள் இங்கே பார்க்குறோம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யாக்கோபு அங்கே கடந்து செல்லும்போது சூரியன் அஸ்தமனம் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:31 அவன் பெனியேலை கடந்தபோது சூரியன் உதித்ததை கண்டதாக சொல்லுது. இந்த ரெண்டு சம்பவங்களும் நான் கணக்கு பார்த்தேன், 4.5 சாப்டர்ஸ், 4.5 அதிகாரங்களுக்குள்ள நடந்த விஷயம். காலத்தை பார்த்தால் 20 வருட இடைவெளி. இந்த 4.5 அதிகாரத்திலேயும் 20 வருஷம் இருக்குது. இந்த இடைவெளியில் நாங்கள் சூரியன் அஸ்தமனமாகி 4.5 சாப்டருக்கு பிறகுதான் உதித்தது என்று சொல்ல நாம் வரவில்லை. இந்த கால வேளையில் யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு அஸ்தமனம், சூரியன் மறைந்துட்டான், இருள் அந்தகாரம் அவனுக்கு வந்தது. ஆனால் அவன் 20 வருடங்களுக்கு பிறகு தேவன் எப்படி அவனை ஆசீர்வதித்தார் என்றதை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இதில் தெரியும், நாங்கள் இந்த ஆதியாகம புத்தகம் வாசிக்காத கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள். முதலாவது புத்தகம் நாங்கள் ஒரு வரலாறாக, ஒரு சரித்திரமாக இதை இவ்வளோ காலம் வாசிச்சிருப்போம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை பற்றி கதைக்க வாஞ்சியாக இருக்கிறேன். இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம் எப்படி தேவன்ற திட்டம் நிறைவேறுவதற்கு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நிறைவேற காரணமாக இருந்தது என்பதைத்தான் இந்த காலவேளையிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3-4 வசனங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ, நான் உன்னை அங்கே பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கணக்க வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லி அங்கே அனுப்பினதை நாங்கள் வாசிக்கிறோம். இப்படி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லேக்க அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனாலும் அவன் விசுவாசித்தான். அந்த ஆசீர்வாதம் கடந்து ஈசாக்கு, யாக்கோபு என்று கடந்து போய் அந்த பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது இயேசு கிறிஸ்துவில தான் முடிவடைகிறது. இப்போ இதில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் அதுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களை, நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னால் அந்த வாக்கு தத்தம் இன்று வரைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இதில் நாங்கள் பார்க்குறோம் ஆபிரகாமுக்கு பிறகு அது ஈசாக்குக்கு பிறகு உண்மையாக யாருக்கு அது போகணும்னு சொன்னால் ஈசாக்குன்ற மூத்த மகன் ஏசாக்கு தான் போகணும். உண்மையாக ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா அப்படித்தான் போக வேணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஆபிரகாமுக்கு ஒரு மகன் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், மூத்தவர் ஏசா, 2வது யாக்கோபு. இவர்கள் 2 பேருக்கு இடையிலே நடந்த சம்பவத்தை தான் நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் உண்மையாக சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்குரியதுன்னு சொன்னால் மூத்த மகனுக்கு ஏசாக்கு தான் உரியது. அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எப்படி யாக்கோபுக்கு மாறியது, எப்படி யாக்கோபுக்கு போனது, அதே நேரம் இது எப்படி தேவனுடைய திட்டமாகினது என்பதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். 2வது விஷயம், யாக்கோபு என்ற பெயரின் அர்த்தம் எத்தன், ஏமாத்துக்காரன், வஞ்சிக்கிறவன். நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் அவன் எப்படி ஏமாற்றி வஞ்சிச்சான்னு. சரி, அவனுக்கு எப்படி அவன் பெயர் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம் கொள்கிற இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது? இது சாத்தியமா என்று நாங்கள் யோசிக்கலாம். 3வது, அவன் வீட்டை விட்டு அண்ணனுக்கு பயத்தில் ஓடும்போது அங்கே சொல்கிறான், நான் ஒரு கோலும் தடியோடையும் போனேன், ஆனால் திரும்பி வரைக்கும் அவன் 2 பரிவாரங்களோடு வந்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். இந்த கதை உங்களை எல்லாருக்கும் தெரியுமென்றபடியே நான் சுருக்கமாக தொட்டு கொண்டு போகிறேன். நீங்கள் பாடும்போதும் பார்த்தீங்கள், கோலும் தடியும் எப்படி பரிவாரம் ஆகும், சாத்தியமா என்று நாங்கள் யோசிக்கலாம். அடுத்தது, அவன் போகும்போது தேவன் வாக்கு தத்தத்தோடு போனான். அங்கே பெத்தேல்ல தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறார், நாங்கள் பார்ப்போம் பின்னுக்கு. அவன் அந்த கொடுத்த வாக்கு தத்தம் திரும்பி வரும்போது எல்லாம் நிறைவு பெற்றதாக திரும்பி வருகிறத நாங்கள் காணலாம். அடுத்தது, அவன் தன் வீடு, தன் தேசம், தன் பெற்றோர் எல்லாரையும் விட்டுட்டு அண்ணனுக்கு பயத்தில் உயிரை பிடித்து கொண்டு ஓடி போனவன் திரும்பி அதே இடத்துக்கு ஆண்டவர் போடி போனவன் சும்மா இருக்கல, அங்கே போய் மாமாவுக்கு அடிமையாகத்தான் 20 வருஷமும் இருந்தான்.
அப்படிப்பட்ட ஒருதனை ஆண்டவர் திரும்பவும் கூட்டிக் கொண்டு வந்து சுதந்திரவாளியாக கானானுக்கு திருப்பி கொண்டு வந்தார். இவையெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில நடக்க முடியுமா? இது சாத்தியமா என்று நீங்க யோசிக்கலாம். சரி, அப்ப இதுல நாங்க பார்க்கிறோம், இந்த காலவெளியில் நீங்கள் யோசிக்கலாம், இதில் சொன்ன மாதிரி ஆண்டவரே என்ற வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அந்த யாக்கோபு மாதிரி ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு ஒரு பிள்ளையா நான் போய்கொண்டிருக்கிறேன், இல்லாட்டி நான் பிள்ளை விட்டுட்டேன், இப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முடியும். உங்களோட பேரை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தராலே முடியும். அடுத்தது கோலும் தடியும் எப்படி பரிவாரமாகலாம்? நான் அந்த பாட்டு பாடும்போது அநேகமாக நினைக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள், நான் கோலும் தடியும் மட்டும் நச்சு வச்சிருக்கிறது. ஒரு காலத்தில் ஆண்டவர் என்னட்ட இதுதான் இருக்குது, இந்த கோலும் தடியும் தான் என்னட்ட, இந்த 2 தான் இருக்குது என்று நான் அழுது அந்த பாட்டு படித்ததுண்டு, ஜபித்ததுண்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட நாங்கள் சரணடையும் போது ஆண்டவர் எங்களை பரிவாரங்களாக ஆசீர்வதிக்கவர் போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் பாட்டு படிக்கும்போது கருத்தோடு படித்தால் கர்த்தர் அதை எங்களுக்கு வாக்குத்தத்தமாக மாற்றி தருவார். அடுத்த வாக்குத்தத்தத்தோடு போனான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி அடித்து விழுந்து வாக்குத்தத்தங்கள் வாங்குவியல். இப்போ நான் கேட்டால் அந்த வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்டால் எத்தனை பேர் பதில் சொல்லுவியல்? நானும் அந்த தவறு விட்டுருக்கிறேன். முந்தி வாங்கி பைபிளுக்கே போட்டு விடுறது, அப்புறம் அடுத்த வருஷம் வாங்குறது, பைபிளுக்குள்ளே போடுறது, அப்படித்தான் இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தரும்போது அதை ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சு அறிக்கை பண்ணி விசுவாசத்தோட ஜெபியுங்கோ. ஜெபிக்கும் போது இந்த யாக்கோபுக்கு வாய்க்க பண்ணினது போல கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது இப்படி போகும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஈசாக்குக்கு வாசிப்போம் நாங்கள் ஆதியாகமம் 25:20-28. ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தான் ஆகிய பெத்வேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். சரி, நாங்கள் இங்கே பார்க்குறோம், ஈசாக்கு, ஆபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபோது ரெபேக்காளுக்கு அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவள் கற்பவதி ஆயினால் 2 பிள்ளை பிறந்தது. 2 பிள்ளையும் வயிற்றில் இருக்கே சண்டை தொடங்கிட்டு. அப்போ அவர்கள் போய் கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறார்கள், இது என்ன இதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்ற வயிற்றில் 2 ஜாதிகள் உருவாகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சரி, பிறகு பிள்ளை பிறக்குது. மூத்த பிள்ளை எப்படி இருக்கிறார் என்றா சிவந்த நிறமும் ரோமம், உடம்பு முழுக்க ரோமமாகவும் இருந்தபடியாக நமக்கு ஏசாண்டு பெயரிடுகிறார்கள். பிறகு தம்பிக்காரன் யாக்கோபு அண்ணாண்ட குதிக்காலை பிடிச்சு கொண்டே வெளியில் வருகிறார். அவருக்கு யாக்கோபு என்று பெயரிடுறார்கள். நாங்கள் பார்க்குறோம், பிற 27ஆம் வசனத்தில் இந்த பிள்ளைகள் பெரியவராக வளர்ந்து வரினும் வரைக்க ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள். இப்போ 2 பிள்ளை இருந்தால் அம்மா அப்பா கட்டாயம் 2 பிள்ளைக்கும் அது எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சமமாக அன்பு கூற வேண்டும். நாங்கள் ஒரு பிள்ளைய ஸ்பெஷலாக, ஒரு பிள்ளைய கொஞ்சம்
பிள்ளைகள் சுபாவங்களில் வித்தியாசமாக இருக்கும்போது நாங்கள் சில வேளையில் தவறு விடுகிறத காண்கிறோம். இங்கே பார்க்குறோம், ஏசா வனசஞ்சாரி அன்றைக்கு அவன் இப்போ காட்டுக்கு திரிஞ்சு வேட்டையாடி மிருகங்களை கொண்டு வர்றதுக்கு தான் அவன் வேலையாக இருந்தது. யாக்கோபை சொல்லிக்க குணசாலியும் கூடாரவாசியும். அவன் இயற்கையிலே அவனுக்கு நல்ல ஒரு குணசாலி. கூடாரவாசி என்றால் வீட்டு பிள்ளை. அந்த காலத்தில் வீடுகளில் கூடாரங்கள் எப்போதும் வீட்டில் தரித்து இருப்பான். அப்போ இப்போ அப்படிப்பட்ட பிள்ளையத்தான் நிறையமா அம்மா அப்பா நேசிப்பார்கள். என்ன அப்போ அம்மா அந்த பிள்ளைய நேசித்தார். ஆனால் ஏசாவோ காடு வழியே நாள் கணக்காக திரிஞ்சு வேட்டையாடி கொண்டு வர்றது தான் அவன் வேலையாக இருந்தது. இப்படி இருக்கிற நாளில் ஒரு சம்பவம் உண்டு என்ற வாழ்க்கையில் நடக்கிறது. அதை நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29-34. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். இங்கே நாங்கள் பார்க்குறோம், யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறார். ஏசா காட்டில் வேட்டையாடி களைச்சி போய் பசியில் வருகிறார். அப்போ என்ன, இந்த கூழில் எனக்கு கொஞ்சம் தா என்று கேட்க அவன் என்ன சொல்கிறான்? கூழை தாண்டு கேட்டால் இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நீ வேட்டையாடி கொண்டு இந்த ரச்சியில் கொஞ்சத்தை தாண்டு தான் நீ கேட்டிருக்கணும். சாப்பாட்டுக்கு சாப்பாடு தான் நீடு. ஆனால் இந்த யாக்கோபு நல்ல கவனமாக இருந்து என்னத்தை கேட்குறான்? உண்ட சிரேஷ்ட புத்திர பாகத்தை தாண்டு. அப்போ இந்த ஏசா என்ன செய்கிறான்? நானே பசியாக வந்திருக்கிறேன், எனக்கு என்னத்துக்கு இது என்று சொல்லி போட்டு சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். கூழை குடிச்சிட்டு எழும்பி போனான்ட்டு நாங்கள் பார்க்குறோம். சரி, இப்போ இந்த சிரேஷ்ட புத்திர பாகம்ண்டா என்னன்ட்டு நான் ஆராய்ந்து பார்த்தேன். என்ன இந்த சிரேஷ்ட புத்திர பாகம்? இஸ்ரவேலில் ஆபிரகாம் மகன் ஈசாக்கு இது இப்படி பரம்பரையாக வார ஒரு உரிமை. அங்கே நாங்கள் பார்க்குறோம், பிள்ளைகள் 3-4 பேர் இருந்தால் மூத்த மகனுக்கு 2 பங்கு கிடைக்கும். ஏனெண்டா அப்பா வயசு போய் சாகிற காலத்தில் சொத்தை பயிரைக்க மூத்த மகனுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். ஏனெண்டா அவன் குடும்பத்தின் தலைமைத்துவத்தை பொறுப்பெடுக்கிறவன். அடுத்தது குடும்பத்தின் ஆசாரியத்துவத்தை, இப்போ உலக பிரகாரமான சொத்துகளுக்கு மாத்திரமல்ல ஆவிக்குரிய பிரகாரமும் ஒரு தலைமைத்துவம் எடுக்க வேண்டியவனாக இருக்கிறான். அடுத்தது இது ஆபிரகாமின் உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்ட ஒன்று. எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னாரோ, அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வடக்க தெற்க கிழக்க மேற்கு எல்லாம் பார் அப்படி பெருகி இருக்கும், இந்த தேசம் எல்லாம் உனக்கு தருவேன் என்றதோடு இணைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் அது. அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை இந்த ஏசா ஒரு கூழுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்காக விற்று போட்டான். இப்போ நாங்கள் சிறவில் நினைக்கலாம், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம்ண்டு. ஆனால் எப்படி இவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகமோ அதே போல எங்களுக்கு புத்திர சுவிகாரம். நாங்கள் புத்திர சுவிகாரம், இயேசு ரத்தம் சிந்தி எங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவற்றை பிள்ளைகள். நாங்கள் பார்க்குறோம், உன்னதத்தின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுக்கு சொந்தமானது. இதை நாங்கள் சில வேளையில் என்ன செய்கிறோம்? உலக அற்ப காரியங்கள், அற்ப சந்தோஷங்களுக்காக நாங்கள் சில வேளையில் விற்று போடுகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கவனமாக இருக்க வேணும். நாங்கள் கர்த்தட்ட பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த உரிமை, அந்த ஆசீர்வாதத்தை ஒரு காலம் நாங்கள் உலக அற்ப ஆசைகளுக்காக விற்று போடுகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. சரி, அப்போ அவன் என்ன செய்தான்? தன் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான அந்த உரிமையை ஒரு அற்ப கூழுக்காக விற்று போட்டு போனதை நாங்கள் பார்க்குறோம். ரைட், இதில் அது மட்டுமல்ல, இந்த ஏசாவை பற்றி திருப்பி பார்க்க அவன் ஒரு தேவனற்ற மனுஷனாக இருந்தான். நீங்கள் இங்கே நான் பிரட்டி பார்த்தேன், இதுலேயும் இருக்கு, எபிரேயர்லையும் அவனை பற்றி சொல்லியிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்த அவன் ஜெபிச்சிருக்கிறானான்னு பார்த்தபோது ஒரு இடத்துலையாவது அவன் ஜெபிச்சதே இல்லை, ஜெபம் பண்ணியே இல்லை. ஆனால் ஆபிரகாமின் பேரன், ஈசாக்கின் மகன், இப்படி சாத்தியமான்னு சொல்லிக்க எங்களோட பிள்ளைகளும் அப்படி இருக்க முடியும். ஜெபிக்காமல் இருக்கையிலும் நாங்கள் அடிச்சு ஜெபி என்று சொல்லி ஜெபிக்க வைக்கக்கூடாது. பிள்ளை தானா உணர்ந்து
ஜெபிச்சா தான் அது உண்மையான ஜெபம். சரி, அது கொஞ்ச நாளாக விடுபட்டு போயிடும். நாங்கள் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கும் போது சிறிய வயதில் இருந்தே அவர்கள் தேவனுக்கு பயப்படுற பயத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கணும்ன்றதை விட எங்களோட பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளா என்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ அவன் ஜெபிச்சதையே நாங்கள் காண இல்லை. அடுத்தது தேவனற்ற பெண்களை மணந்தான். நீங்கள் பாருங்க, 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 34ஆம் வசனம். 26:34. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேரினுடைய குமாரத்தியாகிய யூதீத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். சரி, அங்க அடுத்ததை மறுக்கா வாசிச்சு. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். இந்த மருமக்கள். சரி, அப்ப இங்க பார்க்கிறோம், உண்மையா நாங்க என்ன பார்க்கிறோம்? சிரேஷ்ட புத்திர பாகம் இப்படியே இயேசுல போய் அது முடியணும். ஆனா இந்த ஏசா ஒன்று கூழுக்கு வித்து போட்டது ஒன்று, ரெண்டாவது அந்நிய நுகத்துல பெண்களை எடுக்கிறார். இது ரெண்டும் இல்லை. பிறகு ஒன்று கோபத்தில் போய் இஸ்மவேல் குமாரத்தி ஒன்றையும் மனம் முடிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது வேதத்தில் எங்கேயாவது என்ன சேஸ்திர புத்திரபாகத்தை வித்து போட்டு அவன் கதறி அழுதான் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 27:34 வாசிப்போம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். 38 வாசிப்போம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அடுத்தது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். நாங்கள் இங்கே பார்க்குறோம், இது பழைய ஏற்பாட்டுக்கு அதே தானே உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் அங்கே அவர் எச்சரிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அவனை போல ஒரு சீர்கட்டவனா இருக்கக்கூடாது. ஒரு கூழுக்காக உங்களோட உரிமையை நீங்கள் வித்து போட கூடாதுன்ற எச்சரிக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரி, இதில் கதறி அழுதான்னு பார்க்குறோம். அப்போ நான் தேடி பார்த்தேன், இவன் எங்கேயாவது போய் ஆண்டவர்கிட்ட போய் பாதத்தில் விழுந்து அழுதானான்னு கேட்டால் இல்லை. அப்போ அவன் யார்கிட்ட போய் அழுதான்? தகப்பன்கிட்ட தான் அழுதான். அப்பா இது மட்டுமா என்கிட்ட இருக்கேன்? அண்ணா இந்த கதை உங்களுக்கு தெரியுமன்றதை வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன். ஆசீர்வாதம் அப்பா சொல்கிறார், எனக்கு வயசு போயிட்டுது, கண்ணெல்லாம் தெரியாமல் போச்சுது வந்துட்டு ஏசாக்கு சொல்கிறார், போய் காட்டில் நல்ல வேட்டையாடி எனக்கு நல்ல ஒரு இறைச்சி சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னே ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அதை ஒட்டு கேட்குறார் ரெபேக்கா. ரெபேக்கா என்ன சொல்கிறோம்? அதுக்கிடையில் யாக்கோவை தட்டி, ஜிவா உன் அண்ணனை அப்பா ஆசீர்வதிக்க போகிறார், ஓடி போய் நீ 2 காட்டுக்குட்டியை கொண்டு வா, நான் உனக்கு டேஸ்ட்டாக சமைச்சு தரேன், நீ கொண்டே அப்பாட்ட கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுன்னு சொல்லி அதே போல் நடக்குது. சரி, அப்போ அவன் வந்து பிள்ளையாக ரெபேக்கா வழி நடத்துறதை நாங்கள் பார்க்குறோம். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் யாக்கோபுக்குத்தான் வரணும்னு சொன்னால் கர்த்தர் அதை எப்படியாவது செய்வார். நாங்கள் ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்க தேவையில்லை, நாங்கள் ஆண்டவருக்கு உதவி செய்யவும் தேவையில்லை. யாக்கோபு தான் அடுத்த சந்ததிக்கு வரணும்னு சொன்னால் அதை ஆண்டவர் எப்படி இருந்தாலும் செய்து முடிப்பார். ஆனால் இங்கே ரெபேக்கா என்ன செய்தா? அவனுக்கு சமைச்சு கொடுத்தது மாத்திரமல்ல, அண்ணன் அப்போ யாக்கோபு சொல்கிறார், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நான் போய் அதை கொடுத்தேன்டா அப்பா எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை தந்துடுவாரே என்று சொல்கிறான். அப்போ தான் என்ன சொல்கிறா? பரவாயில்ல, அந்த சாபத்தை நான் வாங்கி கொள்கிறேன், நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கன்னு சொல்லி. அப்போ அவனுக்கு உடுப்பெல்லாம் அண்ணாக்கு மயிர் இருக்குத்தானே, ஆட்டு தோலையெல்லாம் போத்தி சமைச்சு சாப்பாடு கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து அவன் வஞ்சிச்சு அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்குறத நாங்கள் பார்க்குறோம். அங்கே 2-3 இடத்துல பொய் சொல்கிறார் அப்பாவுக்கு. அப்பா சொல்கிறார், நீ என்ற மகன் தானா, எவ்வளவு சீக்கிரமாக இந்த ஆட்டுக்குட்டி உனக்கு கிடைச்சது, இந்த இறைச்சி கிடைச்சதுன்னு அது கர்த்தர் தந்தவர்னு சொல்கிறான்.
சரி, நீ என் மகன் தான், நான் குறையில பார்த்தா யாக்கோபு மாதிரி இருக்குது, தொட்டு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்குன்னு சொல்ல நான் தானு சொல்லி வஞ்சிச்சு பொய் சொல்லித்தான் அதை அவன் எடுத்தவன். சரி, அப்போ எடுத்த இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு இருக்கல நாங்கள் ஒன்று யோசிக்கலாம். இப்போ அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாங்கள் ஏசாவை பற்றி பார்த்தோம். இந்த ஏசாவை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் பாத்திரமா வச்சு பாருங்க. ஜெபம் இல்லை, கடவுளை தேடுறது இல்லை, அந்நிய நுகத்தில் தொடர்பு, கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ற ஒரு மனுஷன். இவன் சந்ததியில இயேசு வர முடியுமா? அப்போ எப்படியுமே யாக்கோபு தான் வர முடியும். சரி, ஆனா இந்த யாக்கோபு ரெபேக்காளின் பிழையான வழி நடத்தலால என்ன செய்யறார்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்புறம் அண்ணா வந்து கத்தி அழுதும் அது அவனுக்கு கிடைக்காம போறதை நாங்க பார்க்கலாம். சரி, அப்ப ஈசாக்கும் இங்க தவறு விட போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா நாங்க பார்க்கிறோம், எவ்வளவுதான் ஆவிக்குரியன்னு சொன்னாலும் மனுஷர் பலவீனர்கள், தவறுகள், பிழையான முடிவுகள் எடுக்கிறது உண்டு. ஆனா எடுத்தாலும் நாங்கள் கத்தர்கிட்ட சரியான வகையில இடைபடுவோமா இருந்தா கத்தர் எல்லாத்தையும் எங்களுக்கு மாத்தி போட வல்லவராய் இருக்கிறார். சரி, அடுத்தது நாங்க பார்ப்போம். ரெபேக்காள் என்ன செய்யறா? அவ ஏன் ஏசாவை விரும்பினாண்டா? அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம். நாங்களும் அப்படி தவறு விடுவோம் தானே. சரி, ரெண்டாவது ஏசாவை வெறுக்க காரணம் அவன் மனநோவாய் இருந்தார்கள். பொருத்தமில்லாத இடத்துல ஒரு திருமணத்தை முடிச்சு அந்த அப்பாக்கும் அம்மாக்கும் மனநோவை ஏற்படுத்தினார்கள். சரி, அடுத்தது அவள் வயிற்றுல புள்ள மோது படைக்கல. கத்தர்கிட்ட போய் விசாரிக்க கத்தர் என்ன சொல்றார்? இந்த வயிற்றுல வளர்ற பிள்ளையில ஒருவன் ஏசா இளையவன் மூத்தவனே ஆளுகை செய்வான்னு சொன்னாச்சு. இதெல்லாம் அவன் மனசுல இருந்திருக்கும். ஆனபடியே அவள் அப்படி ஒரு முடிவு எடுக்க போனதாக இருக்கலாம். சரி, ஆனா விட்டதவர் என்னன்னு சொன்னா, மகன் மறுத்த போதும் பிழையான முறையில அந்த ஆசீர்வாதத்தை அப்பாட்டை இது வாங்கி கொடுக்க வழி நடத்த வச்சது ஒரு பிழை. நாங்க பிழையன்னு சொல்லணும், சரியொன்று சொல்லணும். அடுத்தது சாபத்தை நான் வாங்கி கொடுறேன்னு சொல்லக்கூடாது, வாயை திறந்து தானே சொல்லிட்டான். அடுத்தது மகனை பொய் சொல்ல வச்சுட்டா, பிழையும் இருக்கு. சரி, அப்ப நாங்க இந்த பிரதிபயன் என்னன்னு சொன்னா, இந்த யாக்கோபு அண்ணனுக்கு பயத்துல வீட்டை எல்லாம் விட்டுட்டு சேஷ்ட புத்திரபாகம் இருக்கு, அப்பாண்ட ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு பிரயோசனமும் இல்லை, வீட்டை ஊரை விட்டுட்டு ஓட வேண்டி ஏற்பட்டது. ஆனா திரும்பி அவன் வரைக்க இந்த ரெபேக்கா இல்லை, தாயை காண முடியாமல் போயிட்டது. அவன் 2 பரிவாரங்களோட ஆசீர்வாதமாகத்தான் வந்தான், அதையும் அவருக்கு காண முடியாமல் போனது. அப்போ நாங்கள் எதை ஒன்றையும் செய்யக்க நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை சில வேளையில் அறுக்க வேண்டி வரும். என்ன அடுத்தது யாக்கோபு செய்த பிள்ளை என்ன? அண்ணன் பசியா வந்த ஒரு கூளை கேட்க அவன் ஒரு நாள் சேஷ்ட புத்திர பாகத்தை தாண்டு ஈடா கேட்டது அவன்ல இருக்கிற ஒரு தவறு. சரி, ஒரு பக்கத்துல அவன் அதுல வாஞ்சையா இருந்தான், அதுதான் சில கத்தர் கொடுத்தாரு தெரியாது, அந்த பெருமதியை உணர்ந்திருந்தான். சரி, நாங்க புதிய ஏற்பாடுகளை வாசிக்கிறோம், யாக்கோபை நேசித்தேன் ஏசாவையோ வெறுத்தேன். ஆண்டவருக்கு முதலே தெரியும் இவை எப்படிப்பட்ட ஆக்கள் என்று. சரி, அதால ஆண்டவர்கிட்ட தெரிவுதான் யாக்கோபு. ஆனாலும் அண்ணாவை வஞ்சித்தது, அப்பாவுக்கு பொய் சொன்னது. சரி, அடுத்தது தகப்பன்ற 3 தடவை பொய் சொல்லுது. அடுத்தது ஏசாவை போல நடிச்சது, உடுப்பெல்லாம் போட்டு கதையெல்லாம் மாற்றி நடிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றது. இப்படி தவறும் இருக்குது அவன்ல. ரைட், அப்போ அதன் விளைவு அவன் ஊரை விட்டே ஓட வேண்டி ஏற்பட்டது. ஓடினது சும்மா தூரம் இல்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 800 தொடக்கம் 900 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோ தூரம் சொல்லுங்க, வார கணக்கெடுத்திருக்கும், என்ன மாசம் எடுத்திருக்கும். அப்படி ஓடி போக வேண்டி ஏற்பட்டது. ஓடி போற இடத்துல தான் அவன் ஒரு இடத்துல தங்குறான். அந்த இடம் என்ன? பெத்தேல். அவன் ஒரு கல் தூர போயிருக்கு தானே, அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருப்பா, எண்ணெயும் கொடுத்துருக்குறா போல இருக்கு. ஏனண்டா அவன் கல்லை வச்சு தூங்கி படுத்திருந்தான். அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது, ஏணியில தூதர்கள் இறங்குறதையும் ஏறதையும் காண்றான். மேலே ஆண்டவர் நிற்கிறார், அவர் பேசுறார். அதை நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11 - 15. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ
ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நீங்க பின்னுக்கு வாசிச்சிங்கண்டா இதுல ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். அவனோட இருந்திருக்கிறார், போகுமிடமெல்லாம் காத்திருக்கிறார், தேசத்துக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். சொன்னதை செய்யும் மட்டும் நான் உன்னை கைவிடுறது இல்லைன்னு சொல்லி. இப்போ மாமா வீட்டில் போய் சேர்ந்துட்டார். அங்கே போனால் மாமா வீட்டை விசாரித்து ஒரு மாதிரி பிடிச்சாச்சு. மாமான்ற 2வது மகள் மேலே அவருக்கு பிரியம் வருது. அப்போ மாமா கேட்குறார், சரி நீ எந்த உறவினராக இருக்கிறபடியா எனக்கு இருந்து வேலை செய், நான் உனக்கு ஒரு சம்பளம் தாரணுண்டு. அப்போ அவர் கேட்குறார், நான் 7 வருஷம் உங்களுக்காக வேலை செய்கிறேன், நீங்கள் உங்களோட 2வது மகளை எனக்கு கட்டி தாங்கன்னு சொல்லி. சரி அப்போ சரி என்று ஓமன்று சொல்லி 7 வருஷம் அவன் எப்படி இருந்திருப்பான், ஒவ்வொரு நாளாக எண்ணி இருப்பான். எப்படா 7 வருஷம் முடியும், 6 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம், ஒரு கிழமை ஒரு நாள் அண்டு ஒரு நாளும் வந்துட்டுது. அப்போ கேட்டுருப்பான், எனக்கு கட்டித்தாங்கன்னு கேட்க சரி என்று ஊரை கூட்டி கல்யாணம் நடக்குது. விடிய எழும்பி பார்த்தால் அது ராகேல் இல்லை, லேயாள். ரைட். அப்போ அங்கே கேட்டபோது அந்த சொல்கிற பதிலை பாருங்கோ. முதலாவது ஏமாற்றம். அங்கே கொண்டே ஆண்டவர் சும்மா யாக்கோபை வச்சிருக்கல, அவன் செய்த புள்ளை எல்லாத்துக்கும் நல்ல புடமிட்டுத்தான் வரைக்கும் இஸ்ரவேலாக பெயர் மாத்துறார். இஞ்சி அப்பாவையும் அண்ணாவையும் வஞ்சித்து ஏமாத்தி போட்டு போனவருக்கு அங்கே என்ன என்று சொல்கிறாருன்னு பார்ப்போம். நீங்கள் வாசிங்கோ. ஆதியாகமம் 29 25 27. காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கட்டி கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்திலே வேலை செய் என்றான். அந்தப்படியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அவன் சொல்லிக்க, மூத்தவள் இருக்க இளையவளை சொல்றது இஞ்சத்தை வழக்கம் இல்லையன்றைக்கு அவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? மூத்த அண்ணாக்கு ஆசீர்வாதம் கேட்க இளையாள் எடுக்கிறது ரெண்டாவது ஞாபகம் வந்திருக்கும் தானே. சிலவளே ஆண்டவர்களை திருத்தேக்க அதற்காக ஞாபகமும் பண்ணுவேன். நாங்கள் அந்த இடத்துல மனம் திரும்ப வேணும் என்ன, அதே பேட்டர்னில். அப்போ அவன் ஏமாற்றம்டா என்ன, வஞ்சிக்கிறண்டா என்ன என்றா என்னன்னு நல்லா படிச்சுட்டான் என்ன. அப்போ திருப்பி ராகேலும் அவனுக்கு கிடைக்கிறான். 11 பிள்ளை, ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை பிறக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு கிட்ட வந்துட்டான். அந்த 20 வருஷம் அவன் என்ன பாடுபடுத்தினான் மாமன் என்றதை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் 30ஆம் அதிகாரம் 25 26 வாசிப்போம். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். சரி, இப்போ அவனுக்கு இவன்கிட்ட இருந்து சரியான கஷ்டப்பட்டுட்டான். நாங்கள் பின்னுக்கு வாசிப்போம். இப்போ நான் போகிறேன், இனி இவனுக்கு இருக்க முடியாது, என்ன போக விடு மண்டைக்கு. அவன் சொல்கிறான், போக விட ஏலா. ஏனெண்டா நல்லா அனுபவிச்சுட்டான். இவன் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்துக்கு இருந்தான். அவன் நாங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதியில் போய் வாசிங்கன்னா தெரியும். யாக்கோவின் நிமித்தம் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆடுகள் மாடுகள் நல்ல குட்டிகள் போட்டு பெருகி அந்த காலத்தில் சொத்து அதுதான். ரைட். ஆசீர்வாதம். அப்போ அவன் சொன்னான், நான் முன்ன போடையில நீ சம்பளம் என்ன வேணுமென்று கேள், உனக்கு நான் தாரண்டு. அப்போ அவன் சொன்னா, உண்ட சம்பளம் எனக்கு வேண்டாமன்ட்டு தான் அவன் இந்த மரங்களில் ஓட்டைகளை போட்டு 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 அங்கே குட்டிகளை பெருக்க பண்ணுறான். ஆனால் அது இல்லை, உண்மையாக கத்தர் தான் அவனை ஆசீர்வதித்தது. சரி, அடுத்தது இன்னும் ஒரு பார்ப்போம். அவன் எவ்வளவா ஒடுக்கப்பட்டான் பாருங்கோ. 31ஆம் அதிகாரம் 38 42. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன்.
உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்திலே சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். சரி, அப்ப இங்க பாருங்க, ஒன்று விளங்கப்படுத்த தேவையில்லை. என்ன, அவன் ஆடு செத்தாலும் இவன் தான் கொடுக்கணும், சினை அழிஞ்சாலும் இவன் தான் கொடுக்கணும். ஒன்றை எடுத்தவன் சாப்பிடவும் இல்லை, உண்மையா இருக்கிறான், நல்லா மாறிட்டான். ரைட். அடுத்தது 10 முறை சம்பளத்தை மாத்தினான்டா, இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்க மாட்டான், தெரியுதா? இல்லாட்டி அவன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டானே, குறைச்சு தான் கொடுத்தான். இப்படி எல்லாம் செய்ய ஒரு இடத்துலயாவது அவன் இவனை எதிர்த்து சண்டை போட்டு பிரச்சனைப்பட்டதே இல்லை. கத்தர் அவனோட கூட இருந்தார். கத்தர் தான் சொன்னார், நீ காணும், நீ உன் அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லும் வரைக்கும் அவன் பொறுமையா அங்க இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்படி போய் சுருக்கமா சொல்றேன், இப்படி போய் திருப்பி மாமா இல்லாத நேரம் பொஞ்சாதி பிள்ளை எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு அவன் எவ்வளவு 800-900 கிலோமீட்டர் வர வேணும் பரிவாரங்களோட. அவன் தப்பி ஓடி வார வழியில லாபான் திரத்தி கொண்டு வருகிறான். லாபான் திரத்தி கொண்டு வரைக்க ஆண்டவர் அவனே எச்சரிக்கிறார், நீ போறது போ, ஆனா அவன்ல கை போட கூடாது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு யாக்கோபுல கவனமா இருந்தாருண்டு. அது அவன்ல கை போடுறதுல மட்டும் எச்சரிக்கையா இருந்து அவனுடைய அங்க வந்து அவர்களால அவனுக்கு கை போட விடையில 2 பேரும் ஒப்புரவாகி பிரிந்து போறார்கள். இவன் திரும்பவும் பயணத்தை தொடர்றான். பயணத்தை தொடர்ந்து அங்கே எங்க யாப்போக்கு நதி அண்டைக்கு வாரான். ரைட். அந்த இடத்துல வந்து 2 பேரை அனுப்புறான், போய் அண்ணாட்ட செயிர் மேலையில போய் சொல்லு, தம்பி வாரான், அடியான் வாரான்னு சொல்லண்டு. அப்ப அவங்க போய் சொல்லி போட்டு என்ன பதில் சொன்னாங்கண்டா, உங்க அண்ணன் 400 பேரோட வாராருண்டோ. அப்ப 400 பேரோட வாராருண்டா தெரியும் தான், என்ன செய்து போட்டு ஓடினவர் கொல்ல போறான்னு தெரியும். அப்ப உடனே அவன் என்ன செய்யறான், பயந்து வியாகுலப்பட்டு தன் பரிவாரத்தை 2ஆ பிரிச்சு, சரி ஒன்றுல விழுந்தாலும் மற்றதாவது தப்பி ஓடட்டும் மட்டும் தன் யுக்திகள் எல்லாம் பாவிக்கிறான். பாவிச்சுட்டு ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க, யாக்கோபு இவ்வளவு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். 32ஆம் அதிகாரம் 9-12. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். சரி, இந்த ஜெபம் ஒரு அழகான ஜெபம். நேரம் போதாம இருக்கிறபடியா சுகன் அவன் ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனே என்று சொல்றான். அவனுக்கு தெரியாத ஒரு காலத்துல அவன் பெயரையும் போட்டு அவன் சந்ததி ஜபிக்குமண்டு. ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன். சரி, அடுத்தது தேவன் சொன்னதை நினைவு கூறுறான். சொன்னீரே, எனக்கு சொன்னீரே, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை ஒருக்கா நினைத்தருளும். அடுத்தது எனக்கு இந்த வசனம் நல்லா பிடிச்சிருந்து, நீர் காட்டின, நான் இவ்வளவு காலம் இந்த இடத்துல இருக்க நீர் எனக்கு காட்டின தயவுக்கும் சத்தியத்துக்கும். சத்தியம் இங்க பைபிள் இல்லை, வேதம் இல்லை, இப்பதான் 2வது சந்ததி ஆண்டவர் தேர்வு செய்து. ஆண்டவர் சத்தியம் அவனை 20 வருடமும் அவனை புடமிட்டு நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து அவன் சுபாவத்தை மாத்தி கொண்டிருந்த அந்த சத்தியத்துக்கும் அவன் நன்றி சொல்லுறவரான். அடுத்தது, நான் 2 கோலும் தடியோட வந்தேன், என்னை இப்படி பரிவாரங்களாக மாத்தி தந்தீர் என்று நன்றி சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக கேட்கிறான், ஆண்டவரே என்ற சகோதரனுக்கு என்ன தப்புவியும் என்று கண்ணீரோட ஜெபிப்ப. நாங்கள் அவசரமா கதைக்கிறோமா நினைச்சு பாருங்க. அவன் நிலைமைய 2 பரிவாரம் அண்ணா 400 பேரோட வாரான், பாஞ்சு விழுந்து அடிச்சு கொல்ல போறான், என்னட்டு தப்புறது ஆண்டவர் சொல்லித்தான் வந்தது. இப்படி ஒரு வியாகுலமான நிலையில அவன் இருக்கைகள ஒன்று நடக்குது. என்ன நடக்குது வாசிக்க தேவையில்லை, தெரியும் உங்களுக்கு. யாப்போக்கு நதியடியில ஒருவர் வந்து அவனோட அவனை அக்கறைப்படுத்தி எல்லாரையும் விட்டுட்டு அவன் பிந்தி தனித்து இருக்கிறான், பயத்துல இருக்கிறான்.
இருக்கிற நேரத்தில் ஒரு தூதன் வந்து அவரோட போராடுறதை நாங்கள் பார்க்குறோம். இது வந்துட்டா கானான் தேசத்துக்கு போகிற வாசல்ல வச்சு தான் இது நடக்குது. அது போராடும் போது அங்கே என்ன நடக்குது? நாங்கள் 32ஆம் அதிகாரம் 22லேருந்து வாசிக்கலாம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகள் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்ற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் அவனோட விடியும் வரைக்கும் போராடினான். விடியும் வரைக்கும், ரைட்? அப்ப போராடி அந்த புருஷனுக்கு இவனை மேற்கொள்ள முடியாம போச்சண்டைக்கு அவ்வளவு மாமிச பெலம். போராடுறவர் யாருன்னு தெரியும் தானே என்ன? அப்ப பார்த்தா அந்த தூதன் என்ன விட்டான்? தொடச்சந்த சுளுக்கி விட்டான். அப்ப அவனுக்கு ஒன்றும் செய்யலாம போச்சு. அவரே கட்டி பிடிச்சு கொண்டு அந்த ஆள் சொல்ற, நான் போறேன் போக விடு. அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஏனென்றா அவன் தெரிஞ்சிட்டது, நான் போராடுறவர் சாதாரணமான ஆள் அல்ல. நாங்க இங்க தூதன் என்று சொன்னாலும் நீங்க பார்க்கலாம், அவர் 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 ஆசீர்வதித்தார் என்று வரைகளை அங்க தேவ தூதனை அவர் என்று சொல்றது இல்லை. ஏன்னா ஆண்டவர் தான் அங்க போராடும் நடந்திருக்கு. அப்ப அவர் கேட்கிறார், இனி எனக்கு ஒரு வழியும் இல்லை, உம்மை விட்டா எனக்கு ஒரு வழியும் இல்லை என்று அவன் அப்படியான ஒரு நெருக்கத்துல அவரை இறுக்க பிடிச்சு கொண்டான். அப்ப அந்த தூதன் கேட்கிறான், பேர் என்ன கேட்க அவன் யாக்கோபு என்றான். இங்க என்ன கருத்துண்டா, நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாத்துக்காரன், நான் என்றதை தன்னைத்தானே ஒத்துக்கொண்டுதான் அந்த பேரை அவன் அங்க சொல்றான். அப்ப அந்த தூதன் சொல்றான், இனிமேல் உன்ற பேர் யாக்கோபு எனப்படாது, இனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று. ஏன்? தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லப்படுது. அப்ப அவன் கேட்கிறான், அவனோட பேர் என்னன்னு கேட்கிறான். அதே உனக்கு வந்துட்டு அவனை ஆசீர்வதித்துட்டு ஆண்டவர் அந்த இடத்த விட்டு போறார். அப்போது சூரியன் உதயமாயிட்டு அதுக்கு பெனியேல் என்று கிடைச்சது. அப்ப இதுதான் சம்பவம். நீங்கள் பின்னுக்கு பார்க்க தெரியுமா, அவன் ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுத்தார். அங்க ஏசா கொல்ல வாரான் என்று பார்த்து கொண்டிருந்தோன்னே அவன் என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் செய்து 2 பேரும் அழுதார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அவன் பார்க்கிறோம் அங்க 7 முறை அண்ணாவை விழுந்து விழுந்து வணங்கினான் இருக்கு. எப்படி மாறி இருக்கான் பாருங்க. சரி, விழுந்து வணங்கினான். உண்மையே இவன் தான் தலைவன், இவன் தான் சிரேஷ்ட புத்திர பாகம், இவன் தான் அண்ணன், இவனுக்கு தான். ஆனா அவன் தாழ்மையாக அண்ணாவை அங்க வணங்கினதை பார்க்கிறோம். அப்ப அண்ணாவுக்கு பரிசெல்லாம் பரிமாறி முடிஞ்சு, அண்ணா சரி வா இவையெல்லாம் என்ன எல்லாரும் பஞ்சாதி பிள்ளை எல்லாம் விசாரிச்சுட்டு வா போவோம் என்று கேட்க அவன் போக இல்லை. ஆண்டவனை மாதிரி நீர் போம், நான் பிறகு வாரன் என்ற சின்ன பிள்ளைகள் ஆடு மாடு குட்டி எல்லாம் இருக்கு, அதில் மெதுவாத்தான் வழி நடத்தி கொண்டு வரணும்னு அவங்க அனுப்புறதை நாங்கள் பார்க்குறோம். போன பிறகு இவன் எங்கே போறான்னு சொன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சு முதல் கூட்டி கொண்டு அந்த இடம் இருக்குத்தானே, அந்த இடம் அதுல அங்கதான் அவன் போறான். ஆண்டவரை முதல் ஆபிரகாம் அழைத்து கொண்டு வந்து அவன் அங்க பலிபீடம் கட்டி அந்த இடத்துல கூடாரம் போட்டு வாசம் பண்ணினான் ஒன்றுக்கு. அந்த இடத்துல தான் அவன் கூடாரம் போட்டதை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 12:6 பாருங்க. ஆபிராம் அந்த தேசத்திலே சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். சரி, அதே இடத்துக்கு தான் இவன் திரும்பியும் போய் அங்கே கூடாரம் போட்டு அங்க பலிபீடம் ஒன்று கட்டி அவன் அங்க ஏலோ இஸ்ரேல் என்ற அந்த பலிபீடத்துக்கு பெயர் போட்டு அந்த அங்கே அவன் வாழ்ந்ததை நாங்க பார்க்கிறோம். சரி, இப்ப பார்க்க எங்கட வாழ்க்கையிலே பார்க்கிறோம், ஆபிரகாம் யாரா இருந்தாலும் தவறுகள், பலவீனங்கள், பிழையான முடிவுகள் வாழ்க்கையில வரலாம். ஆனா யாக்கோபு செய்தது என்னன்னு சொன்னா, அவன் ஆண்டவர்கிட்ட சரணடைந்தான். 20 வருஷம் அவன் புடமிட பண்ண ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தான். சிறுவள் எழும்பி கேட்கல, என்ன ஆண்டவரே நான் வேறேக்கு அப்படி சொன்னீர் இப்படி சொன்னீர், இங்க பார்த்தா எல்லாம் தலைகீழா போய் கொண்டிருக்கேன் கூடி அவன் கேட்கல. அவன் ஆண்டவர் சத்தியத்துல தன்னை நடத்துறார் என்று பொறுமையோட சகித்திருந்து தன் சுபாவங்கள் எல்லாத்தையுமே மாத்தி கொண்டு இருந்தான். சரி, தன் பிள்ளைய உணர்ந்தான், தாழ்மையா இருந்தான், மாமனோட எதிர்க்க இல்லை. அடுத்தது குடும்ப தலைவனா அவன் மாறினாலும் அண்ணாவுக்குரிய மரியாதையை கொடுத்தான். அடுத்தது ஆண்டவற்ற திட்டம், இந்த யாக்கோபுக்கு லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைதான் யூதா அந்த 3வது பிள்ளை. அந்த யூதான்ற வம்சத்துல தான் இயேசு வருகிறார். அப்ப ஆண்டவற்ற திட்டத்தை ஒருதராலும் அழிச்சு போட முடியாது. சரி, ஆண்டவர் என்ன நினைச்சா அது நடந்தே தீரும். ஆனா நாங்க இடையில சில வழியில குறுக்கு வழியில் பார்த்து போறது உண்டு. நாங்கள் இந்த நேரத்தில் காலையில் நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை நான் சொதப்பி போட்டேன், நான் வழியில்
கெடுத்துட்டேன், எனக்கு இதால் வெளிக்கிட முடியுமா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா ஆண்டவரே என்ற ஒரு வேளையில் நீங்கள் பாரத்தோட கவலையாக இருந்தால் இந்த கால வேளையில் அந்த யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவன் எங்களோட தேவனா இருக்கிறார். நாங்கள் ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவரே நான் ஏமாற்றுக்காரன் தான் என்று மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட சரணடையும் போது, நீர் என்னை ஆசீர்வதிச்சாலோடைய நான் உமப்போ விட மாட்டேன் என்றவரை இறுக்கி பிடிக்கும் போது எங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். சரி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னட்டையும் இந்த கோலும் தடியும் இந்த 2 சாமான் தான் இருக்கு ஆண்டவரே, இது கொஞ்சம் தான் இருக்கு, இது எப்படி எனக்கு பரிவாரமாக வரும் என்று யோசிக்காதீங்க. யாக்கோபை போல அவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.